இதை அரசு ரொம்ப மெத்தன போக்காக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே மாவட்ட ஆட்சியர்லேருந்து அங்கே உள்ள கிராம நிர்வாக அதிகாரி, அங்கே எஸ்பி எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே தெரியும். காவல் நிலையத்துக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும். தெரிஞ்சுமே அதை ஏன் தடுக்கலை? என்ன தவறு நடந்தாலும் அதை சகித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. முழுமையாக ஆளுங்கட்சி தாங்க காரணம். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை மாற்றி யோசிக்கவும் முடியாது. அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே, அதற்கப்புறம் இது தலை தூக்கியே இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுத இப்போ இல்லை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அடிஷ்னலாக போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. டாஸ்மாகோட அந்த நேரம் இருக்குது பாருங்கள், காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளுமே கள்ளத்தனமாக 24 மணி நேரமும் மதுவை விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பொட்டி கடைகளில் கொடுத்து வச்சு அவங்க வாங்கிட்டு போய் பிளாக்ல விற்கிறது. எல்லா கடை, ரேஷன் கடையில் கூட சில இடங்களில் மது விற்பனை செய்யப்படுதான். இன்னைக்கு கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்ட உடனே நீங்க லிட்டராக பிடிக்கிறீங்க, 900 பேரை அரெஸ்ட் பண்றீங்க, 896 பேரை பிடிச்சோங்கிறீங்க தமிழகம் முழுவதும். இந்த மாதிரி நிறைய டேட்டாலாம் கொடுக்குறீங்கல்ல, இதையும் முன்கூட்டியே செய்யல. இல்ல ஒரே நாள்ல இவ்வளவு பேரையும் பிடிக்க முடியுமா? யார் அதற்கு முழு முதற் காரணம்? யார் அந்த பெரும்புள்ளி? யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அது நடக்குது? அதுல பெரும்பான்மையான பணம் யாருக்கு போகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் இங்கே எந்த கைது நடவடிக்கையும் நடக்கலை. இன்னைக்கு வரைக்குமே நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கான வழிகளைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த பெரும்புள்ளிகள்னு சொல்கிறது எந்த லிமிட் வரைக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன்? இருக்கலாங்க. இப்போ சென்ற முறை இன்னைக்கு பல்வேறு விதமான இயற்கை பேரிடர் மரணங்கள்லாம் ஏற்படும் போது கூட 3 லட்சம் ரூபாய்ங்கிறது தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அதை கூட அதிகமாக கொடுக்கணும்னு அதிமுக டிமாண்ட் பண்றாங்கல்ல. அதிமுக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் இவங்க இருக்காங்க. அப்போ என்ன சொல்றது? 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சொல்றேன். இதை பாமக கேட்குறாங்க மெயினா அப்படிங்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்குறீங்களா? பாமக கேட்கறதுனால இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க? இல்லைங்க, நான் சாதி அரசியல் குறித்து பேசுறதுக்கு வரல. சாதி வாரி கணக்கெடுப்பு வேற, சாதி அரசியல் வேற. நான் அரசியல் உண்மையாக ஒரு அரசியல், பாமக சாதி வாரி கேட்கறது சாதி அரசியல் நினைக்கிறீங்க? ஆமாங்க. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் இப்போ இந்த கள்ளசாராய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்கும் பலி எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ கடைசியாக கூட மறுபடியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்ற தகவல் வருது. இப்போ இந்த விஷயத்த அரசு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறீங்க? இதை அரசு ரொம்ப மெத்தன போக்காக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே மாவட்ட ஆட்சியர்லேருந்து அங்கே உள்ள கிராம நிர்வாக அதிகாரி, அங்கே எஸ்பி எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே தெரியும். காவல் நிலையத்துக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும். தெரிஞ்சுமே அதை ஏன் தடுக்கலை? அதை தடுக்கணும்னு நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களையுமே அந்த டீம், அதாவது அந்த சாராயம் காய்ச்சுபவர்களிடம் மாட்டி கொடுத்துருது. அவங்க ஆளுங்கட்சியோட பின்புலத்தை பயன்படுத்தி அப்பாவி மக்கள் தானே அவர்களை மிரட்டுறது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கள்ளக்குறிச்சியில நிலவி இருக்கு. இன்னைக்கு வெளிப்படையா இவ்வளவு உயிர் போனதுக்கு அப்புறமும் மறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மக்கள் வெகுண்டெழுந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 வீடு தள்ளி இருக்கோம், நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு போனாலும் எங்களை இவர்கள்ட்ட மாட்டி கொடுத்து இவங்க எங்களை மிரட்டுறாங்க. அப்போ சாமானியர்களாக இருக்கக்கூடிய மக்களை மிரட்டும் போது அந்த இடத்துல ஒரு பயம் வந்துடும். என்ன தவறு நடந்தாலும் அதை சகித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. முழுமையாக ஆளுங்கட்சி தாங்க காரணம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை மாற்றி யோசிக்கவும் முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்விங்க மேடம், இப்போ இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது இந்த விஷயம் வழக்கம் அப்படிங்கிறது இப்போ புதுசா 3 வருஷத்துல ஸ்டார்ட் ஆகல, முன்னாடியில இருந்தே. கண்டிப்பா அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே, அதற்கப்புறம் இது தலை தூக்கியே இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுத இப்போ. இல்ல, அதாவது மரணங்கள் நிகழல, இது ஒரு பெரிய இஷ்யூவா 10 ஆண்டுகளா இல்லை அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ்டா சொல்லுது. கண்டிப்பாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதற்கு முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்கணும். அதுல நான் உடன்பட மாட்டேன்.
முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு தான் நடவடிக்கைகளை எடுத்திருந்திருக்கணும். அதை எடுக்க தவறிட்டாங்கங்கிறது ஒரு வருத்தமான ஒன்றாக தான் நான் பார்க்கிறேன். எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அடிஷ்னலாக போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. டாஸ்மாகோட அந்த நேரம் இருக்குது பாருங்கள், காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளுமே கள்ளத்தனமாக 24 மணி நேரமும் மதுவை விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பொட்டி கடைகளில் கொடுத்து வச்சு அவங்க வாங்கிட்டு போய் பிளாக்ல விற்கிறது. எல்லா கடை, ரேஷன் கடையில் கூட சில இடங்கள்ல மது விற்பனை செய்யப்படுதான். இந்த நிலை வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் உருவாகி இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் எதெல்லாம் வந்து தலைவிரிச்சாடுதுன்னா, இப்போ மணல் கொள்ளை இப்போ கூட பார்த்தோம், 4370 கோடி மணல் கொள்ளை 3 ஆண்டுகளில் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதிர்ச்சியான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக்கு, மது, போதைப் பொருள் கலாச்சாரம் இதெல்லாம் அதிகமானது இந்த பீரியட்ல தான். நீங்க கேட்கலாம், போதைப் பொருள் கூட காலங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா 3 ஆண்டுகள்ல இருக்கிற அளவுக்கு இருக்கா? இன்றைக்கு அதனுடைய புழக்கம் அதிகமா இருக்கு, கட்டுப்படுத்துதல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கட்டுப்படுத்துதல் விளம்பரமாகத்தான் இருந்திருக்கே தவிர அது ஒரு விவேகமான செயலாக மாற்றப்படலை. இன்னைக்கு கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்ட உடனே நீங்க லிட்டரா பிடிக்கிறீங்க, 900 பேரை அரெஸ்ட் பண்றீங்க, 876 பேரை பிடிச்சோங்கிறீங்க தமிழகம் முழுவதும். இந்த மாதிரி நிறைய டேட்டா எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, இதையும் முன்கூட்டியே செய்யல. ஒரே நாள்ல இவ்வளவு பேரையும் பிடிக்க முடியுமா? அப்ப ஏற்கனவே இவர்கள்லாம் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள விட்டு வச்சுட்டு அவங்கள அந்த தொழிலை செய்ய வச்சு ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களா? இதெல்லாம் எங்களை போன்றோட கேள்வி. அதாவது இப்போ எடுத்த நடவடிக்கைகளாக மட்டும் இல்லாம பொதுவாகவே இப்போ இந்த வருஷம் மட்டும் 4959 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2023 12868 கேஸ், 12856 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் வரோம். இன்னொரு பக்கம் போதைப் பொருள்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா வேட்டை 2.0 3.1 அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துக்கிட்டு, இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ தவறு எங்கே நடக்குது? நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் துடைப்பா இருக்கும். எல்லாமே வந்து சிறு வியாபாரிகளை நோக்கி தான் அந்த கைது நடவடிக்கைகளே இருக்கும். அது கஞ்சா போன்றவங்களோட அந்த 2.0 3.0 இருந்தாலும் சரி, கள்ளச்சாராய கேஸாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரிகள் அவர்களை நோக்கி தான் அந்த கைதெல்லாம் நடவடிக்கைலாம் இருந்திருக்கே தவிர யார் அதற்கு முழு முதற் காரணம், யார் அந்த பெரும்புள்ளி, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அது நடக்குது, அதுல பெரும்பான்மையான பணம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத அடிப்படையில் இங்க எந்த கைது நடவடிக்கையும் நடக்கல. இன்னைக்கு வரைக்குமே நடக்க விடாம தடுக்கிறதுக்கான வழிகளைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனை. நீங்க இத்தனை கேஸ் போட்டு வெளியில வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு அது பழகி போன ஒன்னாயிடுது. எதுல போன சாராய கேஸ்ல உள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதை ஒரு பெருமையா கூட சொல்லிட்டு வர அளவுக்கு மாறிடுச்சு இன்னைக்கு நாட்டோட நிலைமை. அப்படிதான் சொல்லணும். அது போன்ற இந்த பெரும்புள்ளிகள்னு சொல்றது எந்த லிமிட் வரைக்கும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம்ங்க. இப்ப சென்ற முறை கள்ளச்சாராய மரணம் நடக்கும்போது ஒரு அமைச்சர் பேரை குறிப்பிட்டிருந்தாங்க, செஞ்சி மஸ்தான் அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப யாரோட பின்னணியில நடக்குதுங்கிறது நமக்கு இன்னும் சரியா தெரியாது. பட் அந்த குறிப்பிட்டதும் முழுமையான விவரமோ விசாரணையோ எதுவுமே நடக்கல. நம்ம அதனால அதையும் ஊர்ஜிதமாக சொல்லவும் முடியாது. ஆனால் நிச்சயமாக இந்த உதவி இல்லாம நடக்கலைங்கிறத மட்டும் 100% அந்த ஊர் மக்களே ஒத்துக்கிறாங்க. அந்த ஊர் மக்களே ஆமாங்க திமுக காரவங்க இவங்க தான் இதன் அடிப்படையில் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. இதுல மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சு, இவ்வளோ மெத்தனால் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா மெத்தனால் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றா அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு 19 வயது இளைஞரை காமிச்சு இவர் தான் ஒட்டுமொத்த மெத்தனாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுகிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு 19 வயசு பையன் இன்வால்வ் ஆயிருக்கலாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இவரு தான் பெரிய ஹெட்டு, இவர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மெத்தனால கொண்டு வந்தாருன்னா யாராவது நம்ப முடியுமா? யாராவது நம்ப முடியுமா? அவரோட முடிக்க பாக்குறாங்க, அதோட முடிக்க பாக்குறாங்க. பிரச்சனையே அதுதான். இங்க வந்து 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ கஞ்சா கடத்துறவன் அவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்கள் தான் இங்க வந்து அடிக்கடி கைதாகிறது, கேஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. நீங்க இன்னும் ஃபைனல் இல்லையே. இப்போ வரைக்கும் இவரை பிடிச்சிருக்கிறோம், இப்போ மேற்கொண்டு விசாரணைகள் போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க. சிபிசிஐடி விசாரணை விட சிபிஐ விசாரணை வேணும்னு அதற்கு தான் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக வந்து கேக்குறாங்க. அதுக்கு தான் முதல்வர் அவர்கள் முன்னாடி இபிஎஸ் கவர்மெண்ட் இருந்தபோது அப்போ ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணைலாம் கேட்கும்போது வேணான்னு சொல்லி போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்தார். அப்போ வேண்டாம், இப்போ மட்டும் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வேலையே வேறு ஏதாவது ஒன்றை வைத்து இன்னொன்றை வைத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது இல்லைங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு 64 மரணங்கள் ஏற்பட்டுட்டும் போது அதை தீர விசாரிக்காம விட்டா திரும்பவும் நடக்காதுங்கிறதுக்கு என்ன ஷூரிட்டி இருக்கு? அப்ப எதிர்கட்சியா அவங்க நடந்துக்கணும் தானே. கண்டிப்பா அவர்களுக்கும் அந்த மக்கள் மீதான ஒரு பற்று இருக்கும்ல. அதன் அடிப்படையில அவர்களுடைய நடவடிக்கைகள் இப்படிதானே இருக்கும். நீங்க முழு விவரம் கொடுங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சு எல்லாருமே
கூண்டோடு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். இந்த இதுல முறை பிரிச்சு தண்டனை கொடுத்துருவாங்க. இப்ப இல்ல, நீங்க இந்த முறை சிபிஐ விசாரணைகள்னா பிரிச்சிருவாங்க. இல்ல இந்த முறை நடவடிக்கைகள்ன்றது இப்போ உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்னு 24 மணி நேரத்துல அது ஒரு முதல்வர் அவர்கள் ஒரு பட்டியல் போடுறாரு. அதோட நிக்காம இப்ப கள்ளச்சாராய குற்றத்துக்கான தண்டனை அந்த இதுல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதுல இன்னும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு இன்னைக்கு அது குறித்து சட்டமன்றத்துல பேசுறாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் நோக்கி தானே கவர்மெண்ட் நகர்ந்திருக்கு, தண்டனைகளை கடுமையாக்குறாங்க இல்லையா? இதை நீங்க பாசிட்டிவா பார்க்கலையா? எங்க ஏற்கனவே கள்ளச்சாராயத்துக்கு வந்து சட்டத்துல பிரிவு இல்லையா? அதற்கான தண்டனைகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா கொடுத்திருந்தாலே இன்னைக்கு இது இருந்திருக்காது. இன்னொன்று, கவர்மெண்ட்ல வந்து 2003 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கள்ளச்சாராய வழக்கில் கைதாயிட்டு வெளியில வர்றவங்களுக்கு இந்த தொழிலை நீங்க செய்யக்கூடாது, வேறு தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம், அவங்களுக்கு முதலீடு கொடுத்து வேறு தொழில் அமைத்து கொடுப்பதற்கான ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு அந்த ஸ்கீம்ல நீங்க எவ்வளவு பேரை வந்து மாற்று தொழில் செய்ய நீங்க வச்சீங்க? அதெல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி செயல்கள் அப்படிங்கிறதுல திமுக பூஜ்ஜியமாகத்தான் இருந்திருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்தோம், இவங்களை பணியிடை நீக்கம் செஞ்சோம், இந்த பணியிடை நீக்கம் பண்றது, இங்கேருந்து அங்க இடமாற்றம் செய்யறது, இதெல்லாம் வந்து ஒரு தண்டனையே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு சொட்டு கூட ஆல்கஹால் அருந்தாத மக்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவர்களும் வரி பணம் செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வரி பணத்தை எடுத்துதான் நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப அந்த இடத்த பாருங்க நல்லா சிறப்பா. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அதற்கு பதிலாக அங்க இருந்த அதிகாரிகளுடைய பணம், சொத்து அதையெல்லாம் எடுத்து அவர்களுக்கு நீங்க 10 லட்சம் இல்ல என்ன வருதோ அதை கொடுக்கலாம். எல்லாவற்றையும் அதிகார வர்க்கத்தோட அனைத்து சொத்துக்களையுமே பறிமுதல் செய்து நீங்க தாராளமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அல்லது ஆளுங்கட்சியோட தவறாக உணர்ந்து அவருடைய கட்சி நிதி, திமுகவுடைய கட்சி நிதியிலிருந்து எடுத்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு பல்வேறு விதமான இயற்கை பேரிடர் மரணங்கள்லாம் ஏற்படும் போது கூட 3 லட்சம் ரூபாய்ங்கிறது தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதை கூட அதிகமா கொடுக்கணும்னு அதிமுக டிமாண்ட் பண்றாங்கல்ல. அதிமுகவோட டிமாண்ட் அதுவா இருக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து, அதிகமான தொகை கொடுங்க, ஆனா அதை விளம்பரப்படுத்தி கொடுக்காதீங்கிறது தான் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க விளம்பரம் செய்ய செய்ய அந்த தொகை அப்படிங்கிறது அவர்கள் வாழ்நாளிலே பார்க்காத தொகையாக இருக்கும். நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தேவையில்லாம வந்து வேறு விதமான செயல்களுக்கு ஆளாக்காதீங்க மக்களை. உதவி செய்யுங்க. அந்த குழந்தைகள் பெற்ற தாய் தகப்பனை இழந்தெல்லாம் தவிக்கிறாங்க, தகப்பனை இழந்த குழந்தைகள் நிறைய இருக்காங்கன்னா அவர்களை வந்து கல்வியிலையும் வாழ்விலையும் முன்னேற வைக்க வேண்டியது அரசுடைய கடமை தான். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த தொகை அப்படிங்கிறத நீங்க விளம்பரம் செய்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு நீங்க ஆதரவாக போற மாதிரி ஆயிடும். இப்ப கள்ளச்சாராயம் எல்லாமே சொல்றாங்க, நல்ல சாராயம் குடிச்சா எதுவுமே கிடையாது, கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில, அது நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மைதானே. அது டாஸ்மாக்ல சாராயம் குடித்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மரணத்தை தான் தழுவ போறாங்க. ஸ்லோ பாய்சன் மாதிரி அந்த லிவரை பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய உயிர் போயிட்டு இருக்கு. பட் இது உடனடியாக போயிடுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால இதை நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க. எதிர்க்கட்சியான அதிமுக வந்துட்டு இந்த விஷயம் தொடர்பாக இப்போ சட்டமன்றத்தில் குரல் எழுப்பும் போது அதற்கான நேரம் கொடுக்குறோன்னு சொல்லியும் மறுபடியும் அமளியில் ஈடுபட்டு வெளியேற்றம் செய்யப்பட்டாங்க. அப்படின்ற போது இப்போ இப்போ கொடுக்கப்பட்ட டைம்ல பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேலிடாக வாய்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாமே, அரசாங்கத்துக்கிட்ட ப்ராப்பராக அங்கே விவாதம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதிமுக இந்த மாதிரி வெளிநடப்பு செய்யப்படும் அளவுக்கு ஈடுபட்டதுன்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இல்லைங்க, அப்போ அதாவது 9 நாட்கள் மானிய கோரிக்கை குறித்து விவாதம் செய்யறோம் அப்படிங்கும் போது இவர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்குவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. அதான் சபாநாயகரும் சொல்றாரு, டைம் கொடுக்குறோம் அப்படின்னு. 8 நாட்கள் இது மட்டுமே குறித்து தான் பேசுவோம்லாம் சொல்றாங்க. இப்ப அவர்களுடைய இந்த 60 பேர் மரணமோ எதுவுமே அவர்களை எந்த விதத்திலையுமே பாதிக்காத மாதிரியே அந்த சட்டமன்றம் நடக்க முடியாதுல்ல. இப்போ உயிருக்கு மதிப்பு இருக்குல்ல, அந்த உயிருக்கான மதிப்பு இருக்கும்போது அது குறித்த எதிர்கட்சி வந்து என்ன செய்தாலுமே சரிதான். அவர்கள் வந்து கோபத்தை வெளிப்படுத்தும் போது அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவர்கள் இல்லை எங்களுக்கு முன்னதாக நேரம் கொடுங்கன்னு பேசணும்னு சொல்றாலும் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது ஒரு உயிர் 2 உயிர் இல்லைங்க, 64 பேர் இறந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பல. இன்னும் சொல்ல போனா இது உண்மையான தகவல் தானாங்கிறது கூட ஒரு சந்தேகம் தான். 64 தானா இல்ல அதையும் தாண்டி இந்த மரணத்தோட எண்ணிக்கை சென்றதாங்கிறதுமே ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி என்ன செய்தாலுமே அது சரியானதுதான், அது மக்களுக்கானதாகத்தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களாக நாம தான் பார்க்கணும்.
இப்போ நம்ம பிரிச்சிருவோம், இந்த மாவட்டம் இந்த ஊர்ல இந்த ஒரு ஏரியால தான் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றம் நடக்க முடியாதுங்க. சட்டமன்றம் அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த ஏரியாவில் எங்க பாதிப்பு நடந்தாலும் அது நீங்க அங்க பிரதிபலிச்சாகணும். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏன் எப்படி நடந்துச்சு, இப்படியெல்லாம் நீங்க குறித்து இதைத்தான் முன்னிலைப்படுத்தணும். இது குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிட்டு மாநில கோரிக்கையை செகண்டரியா தான் வச்சிருக்கணும். ஏன்னா இது ப்ரெடிக்ட் பண்ணி நடந்த நிகழ்வு கிடையாது. ஆனாலும் இதை சாதாரணமாக நீங்க நகைச்சுவையா பேசிக்கிறீங்க. சட்டமன்றத்துல முழுக்க முழுக்க நகைச்சுவையாக இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுங்கிற ஒரு சுவடு கூட இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைச்சுவையாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக நீங்க சட்டமன்றத்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரமாவது நீங்க வந்து உங்களுடைய இந்த மாதிரியான நகைச்சுவை அரங்கத்தை எல்லாம் தள்ளி வச்சிருக்கலாம். அது கூட இல்லை. அப்ப அவர்கள் மனதுல இந்த மரணங்கள் பாதிக்கவே இல்லை. அந்த பாதிப்பை ஏற்படுத்தணும்ல. இப்ப யாரோ ஒருத்தர் இறந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இறந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் உண்மையான ஆளுங்கட்சியினரா இருக்க முடியும். ஆளுங்கட்சியினர் யாருங்க? மக்களை பாதுகாப்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி இவங்களை வந்து முதல்வராக்கி அமைச்சர்களாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இந்த மரணத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்க அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இல்லை, இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் இப்போ ஏற்படும் போது சிவியராக போராட்டங்களில் ஈடுபடுற, சிவியராக வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுற அதிமுக இப்போ கடந்த 3 வருஷங்களில் இன்னும் கொஞ்சம் நல்ல அழுத்தமாகவே முன்னாடியே போராடி இருந்தா இப்போ எப்படி சட்டமன்றத்தை ஸ்தம்பிச்சு போக வைக்கணும் அப்படின்ற லெவலுக்கு முன்னாடியே அரசாங்கத்தை ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு போராட்டங்களை பண்ணியிருந்தா இந்த மரணங்கள் தடுத்திருக்கலாம். ஒரு எதிர்க்கட்சியாக முன்னாடியே இந்த மாதிரி செயல்பட்டுருக்கலான்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதுல அதாவது தொடர்ச்சியாகவே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்களே அவரோட அறிக்கை எடுத்து பாருங்க. தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ஒரு அறிக்கையாவது இது பற்றி இருக்கு. அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியோட சட்டமன்ற உறுப்பினர் கூட திரு செந்தில்குமார் கூட தீர்மானம் நிறைவேற்றுங்க, இங்க வந்து கள்ளச்சாராயம் விற்பனை நடக்குதுன்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி கேட்டிருக்காரு. அதையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக கண்டுகொள்ளல. அவர் மன வேதனையோட பேசுறாரு. அவருடைய சாதியை மையப்படுத்தி அவரே வேதனையோட அந்த உண்ணாவிரத போராட்டத்துல பேசுனதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்லே இல்லாம, இதுதான் திமுகவோட இயல்பு. அதற்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, பேட்டி கொடுக்கும் போது கலெக்டர் பக்கத்துல யார் உட்காந்துருக்கா? யார் உட்காந்துருக்கணும்? கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தானே உட்காந்துருக்கணும். ரிஷிவந்தியத்தோட சட்டமன்ற உறுப்பினர் எங்க வந்து உட்காந்துருங்க? புரோட்டோகாலே கிடையாதுல்ல. நீங்க உங்க கட்சிக்காரங்களோட உட்காந்துருந்தா அது வேற. கலெக்டரோட வந்து நீங்க உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே உங்களுடைய இன்வால்மெண்ட்டை தான் நீங்க காமிச்சுக்கிட்டு அப்ப தவறுக்கும் உடந்தையாக பாவம் அவர்களையும் பொய் சொல்ல வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறது, நாங்க சொல்றதை தான் கேட்கணும்னு சொல்லி அதிகாரிகளையுமே தனக்கு அடிமை போல நடத்துறது தான் திமுக. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் இப்போ சட்டமன்றத்தில் நடந்த மற்றும் சில நிகழ்வாக வந்துட்டு இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக மாநில அரசு தான் பண்ணணும் இல்லை மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ அதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குது? இப்போ இதில் மாநில அரசு கண்டிப்பாக தங்கள்கிட்ட இருக்கிறத மத்திய அரசு கொடுக்குறாங்க, அவங்களா வாண்டடாக போகிறாங்க, இல்லை மத்திய அரசை காரணம் காட்டி இதை நடத்த விடாமல் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணணுங்கிறதான் திமுகவோட நிலைப்பாடும் அப்படிங்கிறதையும் முதல்வர் சொல்கிறார். பட் இருந்தாலும் இந்த காரணம் சொல்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் இதை பண்ணணும்னு சொல்கிறது சரியா? இல்லை கண்டிப்பாக அது அவங்களால முடியுங்கிறத அவர்கள் செய்திடணும். இந்த மாநில அரசு நம்ம பீகார் போன்ற இங்கேயே 4-5 மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டோட சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசே எடுக்கலாம். அவர்கள் என்ன காரணம் சொன்னாலுமே அந்த காரணம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாதுங்கிறத மையப்படுத்தி தான் காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே மாநிலத்துக்கு உரிமை வேணும், மாநிலத்துக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா அரசியல் பேச்சுக்காக பேசக்கூடியவர்களாகத்தான் திமுகவினர் இருக்காங்க. உண்மையாகவே உங்களுக்கு மாநில அரசு தனித்து செயல்படணும்னு நினைச்சா உங்களுக்கான உரிமை நீங்க பண்ண முடியுங்கிறத போய் நீங்க எதுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்கணும்? சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு முழுமையானதாக இருந்தால் நிச்சயமாக இந்நேரம் செஞ்சே முடிச்சிருக்கலாம். அப்ப அந்த எண்ணம் திமுகவிட்ட இல்லை. அதற்காக நான் இது சொல்லப்போனா இது வந்து மறைமுக கூட்டணி தான் பாஜகவோட திமுக. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல இவங்க மறைமுகமாவே சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. இல்லை, அவர் குற்றம் சாட்டுறதே பாஜக தானே சொல்றாங்க. இப்போ பாஜக எம்எல்ஏ அவங்க பேசும்போது குற்றம் சாட்டுறதுங்கிறது மக்கள் பார்வையில அப்படி குற்றம் சாட்டுற மாதிரி காமிச்சுக்கிறது. ஆனா அவர்கள் சொல்றது தானே இவங்க செய்ய முடியும். அவங்க சொல்றது தான் இவங்க கேட்டுக்கணும் அப்படின்னா அது ஒரு வேறு விதமான டீலிங்ல அவங்க வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் இவங்க இருக்காங்க. அப்ப என்ன சொல்றது? 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சொல்றது. அப்படி ஒருவேளை இதை தகர்த்தெறிஞ்சிட்டு எடுக்கணும்ன்றதா எடுத்திருக்கலாம்.
ஓகே. இத பாமக கேட்குறாங்க மெயினா அப்படிங்கிறதும் ஒரு ரீசனா பார்க்குறீங்களா? பாமக கேட்கறதுனால இன்னும் பண்ணாம இருக்கிறாங்க அப்படி. இல்லைங்க. நான் நான் வந்து சாதி அரசியல் குறித்து பேசுறதுக்கு வரல. நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு வேற, சாதி அரசியல் வேற. நான் அரசியல் வந்துங்க உண்மையாக ஒரு அரசியல் பாமக சாதிவாரி ஒரு கணக்கெடுப்பு அரசியல் கேட்கறது சாதி அரசியல்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. இதுல என்ன இருக்கு? அப்புறம் என்ன இருக்கு அதுல? இல்ல அவங்க அவங்களுக்கு மட்டும் கேட்கல. இல்ல பொதுவா தானே கேட்க எல்லாருக்குமானது தானே அது. எல்லாருக்கும் பொதுவானதாக அது கேட்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு மெயினா ஒவ்வொரு மையப்படுத்தினாலும் ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு தான் கேட்கிறாரா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? இல்ல கேட்கிறேன். ஒவ்வொரு சாதிக்கும் இத்தனை இத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா? அப்ப அது சாதி அரசியல் தானே. இல்ல வன்னியர்களை பிரதானப்படுத்தினாலும் அதனுடைய சாதிவாரி விளைவுன்றது எல்லா சாதிவாரி சமூகத்துக்கும் தானே போய் சேரும். கணக்கெடுப்பின் மூலமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதிகளே நீங்க லிஸ்ட் எடுத்துக்குங்க. நீங்களா நினைக்கிற சாதிகளை கூட உள்ள புகுத்திக்கிங்க. இவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் இவ்வளவு சதவீதம் வேணும்னா கேட்கறாங்க. அதெல்லாம் இல்ல. இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல்ல சாதி அரசியல்ல முழுமையாக கலந்து பண்றாங்க. இன்று கூட நான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன். விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து இந்த மாதிரி வன்னியர்களை வந்து விழித்தெழுங்க, நேரடியாகவே சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளையும் சரி, ஒரு அரசியல் கட்சியோட விதிமுறைகளையும் சரி, ஒரு சாதியையோ மதத்தையோ பயன்படுத்தக்கூடாது. இது முழுமையாக இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதாக தான் அமையும். அப்படி இருக்கும்போது இந்த வேலையை இவர்கள் பார்க்கக்கூடாது. இது நான் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன், அது வேறு. இவர்கள் கேட்கறதுனால அவங்க வேணாங்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது அவர்களுடைய போக்கே அப்படிதான். நான் தான் சொல்றேன், பாஜகவோட ஒரு அடிமை போலதான் திமுக நடந்துக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் அது குறித்து ஓகே அப்படின்னு சொல்லி அமைதியா போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ பாமக கேட்கறதுக்குள்ளேயும் உள்நோக்கம் தான் இருக்கு. ஒரு பொதுவான பொதுநலன் கிடையாது அப்படின்றீங்க. பொதுநலன் கிடையாது. அதுல முழுக்க முழுக்க அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தானே. இப்ப நான் சொல்லி என்ன உங்களுக்கு தெரிய போகுது? இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தானே. நான் அப்படி கேட்பவராக இருந்தால் கேட்க சொல்லுங்க. இந்த சமுதாயத்துக்கு இத்தனை சதவீதம், அந்த சமுதாயத்துக்கு அத்தனை சதவீதம், என்ன மற்றவர்கள்லாம் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா எல்லாருக்குமானதாக கேட்கணும். உங்களுக்கு அந்த ஓட் பேங்கை மட்டும் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையான பொழுது மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற நேரத்துல நாங்க எல்லா சாதிக்கானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. யாரும் இங்க ஒன்றும் எதுவுமே தெரியாதவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஓகே. இல்லை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் பேசணும். ஃபர்ஸ்ட் இந்த கணக்கெடுப்பு முடிப்போமே. அப்படி எடுக்கும்போது அவங்க அவங்க வன்னியர்களுக்காக கேட்டாலும் கூட எடுக்கும்போது அது எல்லா சமூகத்துக்குமான பலனாக தானே போய் சேரும் இல்ல இப்ப அப்படின்னு. யாரு சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்தா? திமுக எதிர்த்ததா உங்கள்கிட்ட சொல்லுங்களா? நாங்க எதிர்க்கிறோம் அதனாலதான் எடுக்கலன்னு சொன்னாங்களா? இல்ல. இப்ப யாருமே இங்க எதிர்க்கல. யாருமே எதிர்க்கல. எடுங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். எடுங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்றாங்க. மற்றவர்கள் வந்து இதை எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுப்பதற்கும் இவர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம். இவங்க போய் சென்ட்ரல்ல சொல்லலாமே. இப்ப கூட்டணியில தானே இருக்காங்க. பாமக கூட்டணியில தானே இருக்கு, பாஜக கூட்டணியில தானே இருக்கு. இவங்க போய் சொல்ல சொல்லுங்க, மத்தியில போய் சொல்ல சொல்லுங்க. ஓகே. ஏன்னா இங்க அங்க சொல்லிட்டாங்க. ஸோ மத்தியில போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ண சொல்றீங்க. கண்டிப்பா முயற்சி எடுக்கிறாங்கன்னா அப்படி எடுக்க சொல்லுங்க. கூடவே தானே இப்ப கூட்டணியா இருக்காங்க. அப்ப இங்க உங்களுக்கு பேச வேண்டியவள். நீங்க கேட்கிற கேள்வி நீங்க அதானே கேட்டீங்க. திமுக வந்து பாமக சொல்றதுனால எடுக்கலான்னு கேட்டீங்கல்ல. சரி, பாமக போய் பாஜகட்டையே போய் நேரடியா கேட்க சொல்லுங்கிறேன். ஏன்னா இதுல இன்னொரு பாயிண்டா கூட 26ல ஒரு கூட்டணிக்கான ஒரு 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 பாயிண்டா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வச்சுக்கலாமா அப்படின்னு திமுக கணக்கு போடுதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் எழுது. அதுக்காக அதுல ஏதாவது யோசிக்கிறீங்களா? அப்படி ஏதாவது இருக்கும்னு? இல்ல, எனக்கு தெரிந்து நான் எப்பவும் சொல்றது தாங்க, காலம் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆனாதான் தெரியும். இப்போ நடக்கிறத வச்சுக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அதற்காக எல்லாம் பண்ணல. ஒட்டுமொத்தமாகவே திமுகவிற்கு மத்திய அரசோட நிலைப்பாடு தான் இவர்களுக்கும் இருக்கு. இவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உடன்பாடு கிடையாது. அதுல வந்து இந்த கட்சிக்காகலாம் கிடையாது. இவர்களுடைய பொதுவான ஒரு ஸ்டைலா அவங்க வச்சிருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல தான் அவங்க இருக்கிறதுனாலதான் இன்னும் எடுக்கல. இதுல வந்து ஒரு கட்சிக்காகலாம் செய்யறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. நான் இப்போ கடைசியாக நான் கேட்க விரும்புகிற டாபிக்ஸ் வந்துட்டு இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். நீங்க ஆதரவு கொடுக்குற அதிமுக வந்துட்டு இதுல பங்கேற்கல. இப்போ அது ஒரு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக நீங்க பார்க்கலையா? நிறைய முறை இடைத்தேர்தலை நிறைய முறை வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த போயுமே தவிர்த்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம். பின்னடைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரு தொகுதியோட இடைத்தேர்தல் வந்து எப்படி பின்னடைவா நமக்கு தோணும்? ஏன்னா பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, ஏன்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்குல வந்து ஏகப்பட்ட பணம்
புழக்கம் இருந்துச்சு. வித்தியாசமான முறைகள்ல எல்லாம் மக்களை தட்டி வச்சு அடைச்சி அவங்கள்ட்ட அந்த ஓட்டுக்கு ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் அதிமுக மேலேயும் வைக்கப்பட்டது. இல்லையா பொது அரசியல் வட்டாரத்துல கம்பேரிட்டிவ்லி நீங்க திமுக அதிகமா சொன்னாலும் அதிமுகவும் பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லைங்க. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு கேட்டு யாரையுமே பார்க்கணும். ஈரோடு கிழக்கில் நடந்த அநியாயங்கள் திமுக தான் அவ்வளோ அநியாயங்கள் செஞ்சாங்க. அவரே வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு. கேண்டிடேட் இளங்கோவன் அவர்களே பேட்டி கொடுத்தாரு. இவர் செந்தில் பாலாஜி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலைன்னு சொன்னார். அதாவது குபேரன் மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்போ மதுவிலக்கு துறைக்கு அமைச்சராக இருக்கிறதுனால கள்ள வருமானம் அதிகமாக புழங்கக்கூடிய துறையாக இன்றளவும் டாஸ்மாக் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 10 ரூபாய் 20 ரூபாய் அதுலேருந்து ஆரம்பித்து பாட்டிலோட விலைகள் விற்பனை செய்கிறதா இருக்கட்டும், மற்ற நேரத்தில் திறந்து வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருமானம் எங்களுக்கு தேர்தலுக்கு பயன்படுங்கிறத சூட்சமமாக அவரை இளங்கோவன் அவர்களே ஓப்பனாக சொன்னார். நிறைய பணம் பரிசு பொருள் எல்லாம் கடந்துங்க மனித உரிமை மீறலே நடந்துச்சு. அந்த அளவுக்கு அராஜக போக்கை திமுக வந்து மேற்கொண்டாங்க. இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்சுன்னா அதுல அவர்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம், எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அதை தவிர்க்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஓகே, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆனால் அதிமுக நினைச்சிருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவில் சரி இந்த இடைத்தேர்தல் 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக சிறு முன்னோட்டமாக கூட பார்க்கப்படுற ஒரு பார்வையும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல போட்டி போட்டு ஒரு ஜெயிச்சு தங்களுக்கான ஒரு 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 பலத்தை அவர் காட்டலாமே, அந்த முயற்சியில் ஏன் ஈடுபடல? இப்போ பார்க்கும்போது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கொஞ்சம் அவநம்பிக்கையோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை எழாதா? அப்போ இது இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். இவங்களோட அராஜக போக்கு எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் வர்றதுனால தான் இந்த நிலைமைக்கு போகுது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது அதனுடைய ஃபார்மேட்டே வேற மாதிரி இருக்கும், இதோட ஃபார்மேட் வேற. இதில் வந்து வாக்கு சேகரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எலெக்ஷன் பூத் வரைக்குமே அவங்களோட அராஜகம் வந்து நீளுது. கவுண்டிங் வரைக்குமே போகுதுன்னு கூட சொல்லலாம். ஓட்டு எண்ணிக்கை வரைக்குமே இவர்களுடைய அராஜகம் நீளுது. அதனால் இதில் வந்து அவங்க எடுத்திருக்க முடிவுங்கிறது அவநம்பிக்கையிலையோ அல்லது கட்சியை சார்ந்தோ எதை சார்ந்துமே கிடையாது. இன்றைய நிலை இவர்களுடைய ரவுடிசம், அராஜக போக்கு, இந்த மாதிரி அதிக பணத்தை பயன்படுத்துறது, இது மாதிரியான இடமாகத்தான் விக்கிரவாண்டி இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால இதை தவிர்க்கிறதுனால ஒன்றும் அரசியலில் எந்த விதமான ஒரு பின்னடைவும் கிடையாது. ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி யார் பக்கம் போக போகிறது, இல்லை எப்படியெல்லாம் உடைஞ்சு யார் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது தான். அதில் உங்களோட பார்வை என்ன இருக்குது? அதிமுக அபிமானிகள் தொண்டர்கள் அவங்கெல்லாம் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுகவுக்கு போகாதுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, அதுதான், அவ்வளவுதான் நம்மளால பதில் கொடுக்க முடியும். அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு போகாது. அதை கடந்து அவரவர்களோட விருப்பப்படி தான் அவங்க ஓட்டு போட போறாங்க. ஏன்னா அவங்க கட்சி பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கையோ யாருக்காவது ஆதரவோ இதெல்லாம் வெளியிடலைன்னா தனி மனித விருப்பமாக அவர்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு அவங்க வாக்களிக்க போறாங்க. அப்போ அது பாமக வேட்பாளருக்கு போகும் அப்படின்னா பாமக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலங்களில் தெரியும். அப்போ அது பாமகவுக்கும் போக வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? அப்படி அந்த மாதிரி இல்ல, அதுதான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இதை நான் ஏன் படிப்படியாக கேட்டு வரேன்னா லாஸ்ட்டாக இங்கே சீமான் நிற்கிறாரு, அதை நான் சீமானுடைய நாம் தமிழர் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஸோ அதில் பாமக நாம் தமிழர் யாருக்கு அப்படின்றது அவங்களுக்கு. பாமகவை பொறுத்த வரைக்குங்க, நானும் அந்த கட்சியில் இருந்திருக்கனால சொல்றேன், இடைத்தேர்தலை அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க, தவிர்த்துருவாங்க. அது இடைத்தேர்தல் அப்படிம்பாங்க. இந்த முறை நிற்கிறது ஒரு புதுமையாக தான் பார்க்குறீங்க? புதுமையா இல்லை, அவங்கள்ட்ட இடம் இருக்கும்னு பார்க்குறேன். வேற என்ன பார்க்க முடியும்? அவ்வளோதான். அதன் அடிப்படையில் அவங்க சொல்லி கொடுத்தது தானே சூத்திரம். அவங்க பேசின ஃபார்முலாவே தான் நம்மளும் நினைச்சு பார்க்க முடியும். திடீர்னு மாற்றி யோசிக்க முடியாதுல்ல. அதனால அது மாதிரி தான் பார்க்க முடியும். நீங்க சொல்வது போல பாமக இருக்கு, நாம் தமிழர் சீமான் இருக்காரு, இன்னும் சுயேட்சை வேட்பாளர்கள் கூட இருப்பாங்க. இது பொதுவாக தனி மனித விருப்பமா அமைஞ்சிடும். கட்சியோட தலைமை வந்து யாருக்கும் ஆதரவு கிடையாதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அல்லது யாருக்கும் ஆதரவு கொடுக்கவே இல்லை, எந்த நிலைப்பாடுமே சொல்லலை. ரெண்டும் ஒன்று தான். அந்த ரெண்டுல எது நடந்தாலுமே அங்க என்ன ஆயிடும்னா அவங்கவுங்களோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஓட்டுகளை கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அவர்கள் ஏரியாவில் சுயேட்சையும் நிற்பாங்க, கண்டிப்பாக நிற்பாங்க. அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு கூட போகலாம், அது இவர்களுக்கு தான் போகும். பட் அந்த வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை நாம் தமிழர் சீமான் அவர்களும் டெக்னிக்கலி ஏதோ இடத்துல வந்து அவருடைய செயல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
அதை நம்ம பாக்குறோம். வெளிப்படையாக மேடையிலையும் திமுகவை தோற்கடிக்க அதிமுகவினர் இந்த முறை நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்ற மாதிரி கூட சீமான் அவர்கள் ஐ மீன் அதிமுகவுக்கு ஓட் பேசுறாரு. போடுற உண்ணாவிரதத்துல பொறுப்பாளர்கள் அனுப்பி ஆதரவு கொடுக்க வச்சிருக்காரு. அந்த விதமான நுட்பமான செயல்களை எல்லாம் அவர் செய்வதற்கு செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் செய்வாருன்னு வச்சுக்கீங்களேன். பட் அது ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமாக தான் அமையும். ஏன்னா நீங்க அதிமுக தொண்டர்கள் வந்து முற்றிலும் வித்தியாசமானவர்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நாம முன்கூட்டி சொல்லவே முடியாது. சரியா? அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போங்க. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.